லோன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போதுமே அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் லோன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்கம்மை வந்து உங்கள் லோனே சாப்பிட்டுடும். நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு லோன் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதனால் லோன் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு. ஆனால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லோன் வாங்கினா அது வந்து தேவையான அளவுக்கு வாங்கணும். இன்றைக்கி எந்த நிறுவனமும் எடுத்திங்கனாலும் பிஸ்னஸ் லோன் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. அதானி அம்பானி லெவலில் இருக்கவங்க கூட பிஸ்னஸ் லோன் வாங்கியிருக்கிறாங்க. அது பிஸ்னஸ்க்காக லோன் வாங்குறாங்க. லோன் வாங்காமல் யாருமே பண்ணுறதில்ல. அதனால லோன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. லோன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. லோனே வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பெருசாக ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு கையில் பணம் இல்லைன்னா லோன் வாங்கி தான் ஆகணும். அதை வந்து வாங்கிக்க கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. பட் ஆனால் லோன் வாங்காமல் எந்த ஒரு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் நிறுவனங்களும் நடக்கலை. எல்லா நிறுவனங்களும் லோன் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. லோன் இல்லாமல் இருக்கிற நிறுவனங்கள் பெரிய லெவலில் இல்லை. அதுதான் உண்மை. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் நீங்கள் லோன் வாங்குறது தப்பு கிடையாது. லோன் வாங்குறது அதுக்கேற்ற மாதிரி லோன் வாங்கணும். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லோன் வாங்கணும். உங்களால் அந்த லோன்னால உங்களுடைய ப்ராஃபிட் அடி வாங்காது அப்படின்னா நீங்கள் லோன் வாங்குறது நல்லது. இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அடிஷ்னல் ஒரு ஆர்டர் கிடைக்குது. அந்த ஆர்டருக்கு எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது. அதில் ப்ராஃபிட் வந்து எனக்கு 2 லட்ச ரூபா வருது அப்படின்னா லோனுக்கு நீங்கள் 50,000 ரூபாய் செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா திருப்பியும் அப்பவும் நிற்கும். ஸோ அந்த பிஸ்னஸை வந்து லாபகரமாக நடத்தணும்னு முடிவு பண்ணால் நீங்கள் லோன் வாங்கி நடத்தலாம், தப்பு இல்லை. லோன் எடுத்து தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு லாபம் வரவே வராது. எந்த ஒரு தொழில் எடுத்தீங்கனாலும் எடுத்த உடனே லாபம் வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது ஒரு தொழிலை பொறுத்து இருக்கு. அது என்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு நமக்கு தெரியாது. அதனால நீங்க எப்போதுமே லோன் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. பிஸ்னஸ் பண்றவங்க லோன் வாங்குறது தப்பு இல்லை. லோன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலாம் தப்பு இல்லை. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு லோன் இருந்ததுன்னா நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து லோன் ட்ராக் இருக்கணுன்றது இப்போ ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிபில் ஸ்கோர் வந்து பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் லோனே எடுக்காமல் இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்பட்டதுன்னா லோன் தேவைன்னா லோன் அப்போ அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. -1 சிபில் ஸ்கோரில் காமிக்கும். -1 சிபில் ஸ்கோரில் இருக்கவங்களுக்கு லோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. -1 சிபில் ஸ்கோர் இருக்குது. உங்களுடைய நிறுவனத்தோட லாபம்லாம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. டர்ன் ஓவர் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தால் உங்களுக்கு அவங்க கொடுக்கறது வந்து 5 லட்சம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா 2 லட்சம் 3 லட்சம் தருவாங்க. இதே நீங்கள் நல்ல ட்ராக் வச்சு மெயின்டைன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் 10 லட்சம் கேட்டிங்கன்னா கூட 10 லட்சமும் கொடுப்பாங்க. அதாவது லோன் வாங்கியிருக்கணும். பிஸ்னஸ் லோன் தான் இல்லை, நீங்கள் கார் லோன் ஆர் கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன் ஆர் உங்களுடைய வீட்டு லோன் ஏதாவது ஒரு லோன் வாங்கி வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. பிற்காலத்தில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு லோன் இல்லாத மனுஷனே கிடையாது. இன்னைக்கு வந்து பிள்ளைகள்லாம் வந்து நிறைய அப்ராட்ல படிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. அப்போ வந்து லோன் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ட்ராக் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. உங்களால் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்வையும் நீங்கள் கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் ஒரு ட்ராக் வச்சுக்கிறது எப்போதுமே நல்லது. இன்னைக்கு வந்து ஃபாரின்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்ராட்ல படிக்கிறவங்களாம் இன்னைக்கு 50 லட்சம் 1 கோடி ரூபா வரைக்கும் லோன் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளோ பணம் தேவை இருக்குது. உங்களால் அவ்வளோ பணம் இருக்குன்னா நீங்கள் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ வந்து நீங்கள் எஜுகேஷன் லோன் போகும்போது ஒரு முன்னாடியே லோன் இருந்ததுன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அதனால் லோன் வச்சுக்கிறது எப்போதுமே நல்லது தான். மேலும் தகவல் தெரியணும்னா கிரெடிட் கேபிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து நேராக பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.